பின்பற்ற வேண்டியது ஊழியரின் வார்த்தையா வாழ்க்கையா? ரெண்டையும் அல்ல. ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த பரிசுத்தமான வேலைக்காய் தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே வந்திருக்கிற எங்களோடு நீர் பேச வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உணர்த்திவிக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்பட வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். நாம் வாசித்த வேத வசனங்கள் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சொல்லிய வார்த்தைகளாகும். இந்த வசனங்களை இயேசு சீசரிடம் மாத்திரமல்ல, ஜனங்களையும் பார்த்து சொல்லியதாக முதல் வசனம் சொல்லுகிறது. 2ஆம் வசனம் வேதபாரகரும் பரிசேயரும் என்று ஆரம்பிக்கிறது. வேதபாரகர் என்றால் வேதத்தை தோல் சுருள்களில் நகல் எழுதும் பணி செய்பவர்கள், வேத அறிவு உள்ளவர்கள். பரிசேயர் என்றால் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும் என்பதில் கருத்தாய் இருப்பவர்கள், நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களுக்கு விளக்கங்கள் அளித்து பல பாரம்பரியங்களை உண்டாக்கினவர்கள். வேதத்தை காட்டிலும் பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். இந்த 2 நபர்களையும், வேதபாரகர் பரிசேயர் ஆகிய இருவரையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இவர்கள் எங்கு இருக்கிறார்களாம்? மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். மோசேயின் ஆசனம் என்பது ஆவிக்குரிய அதிகாரம், ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. அப்படி என்றால் வேதபாரகரும் பரிசேயரும் ஆவிக்குரிய அதிகாரத்தில் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். வேதபாரகர் பரிசேயர் என்பது அந்த கால ஊழியர்களின் பெயர். இந்த கால ஊழியர்களின் பெயர் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு சொல்லுவது என்ன? ஊழியர்கள் சொல்லுவதை செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் என்று அப்பொழுது சொன்னார். அப்படி என்றால் என்ன? ஊழியர்கள் செய்யும் பிரசங்கத்தை பின்பற்றுங்கள், அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றாதிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். பிரசங்கத்தின்படி செய்யுங்கள், ஆனால் அவர்களின் வாழ்க்கையின்படி செய்யாதிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் கிறிஸ்தவத்தின் தரம், த குவாலிட்டி, ஊழியரின் வார்த்தையை பின்பற்றலாம், ஆனால் வாழ்க்கையை பின்பற்ற முடியாது. இந்த நாட்களில், நம் நாட்களில் கிறிஸ்தவத்தின் தரம் எப்படி உள்ளது? இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் உள்ள கிறிஸ்தவத்தின் தரத்தை விட இந்த நாட்களின் கிறிஸ்தவத்தின் தரம், குவாலிட்டி கூடி உள்ளதா அல்லது குறைந்து உள்ளதா? யோசித்து பாருங்கள், சிந்தியுங்கள். நண்பரே, இயேசு இருந்த நாட்களில் இருந்த கிறிஸ்தவத்தின் தரத்தை விட இந்த நாட்களில், நம் நாட்களில் உள்ள கிறிஸ்தவத்தின் தரம், குவாலிட்டி கூடவில்லை, குறைந்து விட்டது. இயேசு இருந்த நாட்களின் கிறிஸ்தவத்தை விட இந்த நாட்களின் கிறிஸ்தவத்தின் தரம் குறைந்து விட்டது. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? அன்று பிரசங்கத்தை பின்பற்றலாம், வாழ்க்கையை பின்பற்ற முடியாது. இன்று வாழ்க்கையை மட்டுமல்ல, பிரசங்கத்தையே பின்பற்ற முடியாது. இன்றைய கிறிஸ்தவம் எப்படி உள்ளது? வாழ்க்கையையும் பின்பற்ற முடியாது, வார்த்தையும் பின்பற்ற முடியாது. அப்படி என்றால் வாழ்க்கையை மட்டுமல்ல, அவர்கள் பிரசங்கத்தையும் பின்பற்ற முடியாது. அன்றைக்கு வாழ்க்கை சரியா இல்லை, வார்த்தை சரியா இருந்தது.
இன்றைக்கு வாழ்க்கை சரியா இல்லை, வார்த்தையும் சரியா இல்லை. எனவே அன்றைய கிறிஸ்தவத்தை விட இன்றைய கிறிஸ்தவத்தின் தரம் குறைந்து போய்விட்டது. இன்றைய ஊழியர்களின் வாழ்க்கையையும் பின்பற்ற முடியவில்லை, பிரசங்கத்தையும் பின்பற்ற முடியவில்லை. வாழ்க்கையை பற்றி பேசப் போவதில்லை, இன்றைய பிரசங்கத்தை பற்றி பேச விரும்புகிறேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு கொஞ்சம் பிரசங்கங்கள் பின்பற்ற முடியாதபடி இருக்கும். இன்றைக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பிரசங்கங்கள் பின்பற்ற முடியாதபடி போய்விட்டது. ஏன்? இன்றைய பிரசங்கங்களில் பாதிக்கு பாதி பிரசங்கங்கள் வேதத்தின் முழுமையான வியாக்கியானத்திற்குள் இல்லை. இது எதற்கு அடையாளம்? கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுதல் என்பதான அடையாளம். இன்றைக்கு இல்லாத ஒன்று பிரசங்கிக்கப்படுகிறது. அதுதான் கடைசி கால எழுப்புதல். கடைசி காலத்தில் எழுப்புதல் இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கடைசி காலம் லோத்தின் காலம், நோவாவின் காலம் போலுதான் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இயேசுவை சுவிசேஷத்தை விட கடைசி கால எழுப்புதல் என்ற பிரசங்கம் அதிகமாக உள்ளது. கடைசி கால எழுப்புதல் என்பது ஒவ்வொரு விதமாக வியாக்கியானம் செய்யப்படுகிறது. இன்றைக்கு கடைசி கால எழுப்புதல் ஜனங்களுக்கு உரியதல்ல, இடங்களுக்கு உரியது என்று புதுவித வியாக்கியானம் வந்துள்ளது. அவர்கள் சொல்லுவது என்ன? 2 எழுப்புதல் வந்து போய்விட்டது, இனி கடைசி கால எழுப்புதல் இது 3வது எழுப்புதல். முதல் எழுப்புதல் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்று வெளியே வந்தது. 2வது எழுப்புதல் பெந்தேகோஸ்தே அன்று சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த 2 எழுப்புதல்களும் ஜனங்களுக்கு உரியது. சபை சரித்திரத்தில் இடையிடையே ஏற்பட்ட எழுப்புதல் மைனர் ரிவைவல், சிறிய எழுப்புதல் என்று சொல்லுகிறார்கள். இனி 3வது ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. இதுதான் கடைசி கால எழுப்புதல் என்று 1 பேதுரு 1:5 ஆதாரமாக கொண்டு சொல்லுகிறார்கள். இந்த 3வது வரப்போகிற கடைசி கால எழுப்புதல் இடங்களுக்கு உரியது. இது ஜனங்கள் மீட்கப்பட போகிற எழுப்புதல் இல்லை. மலைகள், நதிகள் போன்ற இடங்கள் மீட்கப்பட போகிற எழுப்புதல். இந்த கடைசி கால எழுப்புதல் அப்போஸ்தலரால் சொல்லப்படவும் இல்லை, வேதத்திலும் இல்லை, ஆனால் நடக்க போகிறது என்று சொல்லுகிறார்கள். இதை குறித்து சொல்லிக் கொண்டு போனால் நேரம் போதாது. இந்த காலத்தில் ஊழியர்களின் வாழ்க்கையையும் பின்பற்ற முடியாது, ஊழியர்களின் வார்த்தையை அதாவது பிரசங்கத்தையும் பின்பற்ற முடியாது. வாழ்க்கை, வார்த்தை இரண்டையும் பின்பற்ற முடியாத கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் என்ன செய்வது? ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ பிரசன்னத்தில் இந்த 3வது கடைசி கால இடங்களுக்குரிய எழுப்புதலை பற்றி யோசித்துக் கொண்டு பாரப்படும் போது ஆண்டவர் சொன்னார், கண்டுக்காத விற்று என்று. இது களைகள் சேர்ந்து வளரும். குருடருக்கு குருடர் வழிகாட்டுகிற சொன்னார். கண்டுக்காத விற்றுனா ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவார்களே என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், அதுதான் வேதம் கொடுத்து இருக்கேன்ல என்று. அதாவது நான் வேதத்தை ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்லுவது என்ன? ஊழியரின் வாழ்க்கையும் பின்பற்ற வேண்டாம், வார்த்தையையும் பின்பற்ற வேண்டாம், பைபிளை படித்து அதை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், ஊழியர்களின் வாழ்க்கையும் பின்பற்ற வேண்டாம், பிரசங்கத்தை, வார்த்தையை பின்பற்ற வேண்டாம், பைபிளை படித்து அதை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவரின் வாழ்க்கையும் பிரசங்கத்தையும் அல்ல, வேதத்தை படித்து அதை பின்பற்றினால் நமக்கு பரலோகம் நிச்சயம். எனவே எல்லா கூட்டங்களுக்கும் போகாதீர்கள், எல்லா பிரசங்கத்தையும் கேட்காதீர்கள். உங்கள் சபையின் எல்லா கூடுகைகளிலும் பங்கு பெறுங்கள், பிரசங்கத்தை கேளுங்கள். மீதி நேரங்களில் வேதத்தை எடுத்து வாசித்து தியானித்து அதை பின்பற்ற முயற்சி எடுங்கள். வருகையில்
எடுத்துக்கொள்ளப்படுவது நிச்சயம். வேதத்தை வாசிக்க, தியானிக்க, அதை பின்பற்ற நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு தோத்திரம். எங்களோடு பேசி உணர்த்தி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு தோத்திரம். ஆண்டவரே, மற்றவர்களின் வாழ்க்கையும் வார்த்தையும் அல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை, வேதத்தை நாங்கள் அதிகமாய் வாசித்து தியானித்து அபியாசிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும், உதவி செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்க்கையும் வார்த்தையும் அல்ல, வேதமே பின்பற்ற உகந்தது. மறந்து விடாதீர்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.